வெல்கம் டு மியூசிக் ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங், அதாவது மிஷன் இம்பாசிபிளோட 8th பார்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் பார்ட். இந்த ஃப்ரான்ச்சைஸோட எம்ஐ ஃப்ரான்ச்சைஸ் இதோட முடியுது. ஸோ பார்க்கலன்னா போய் தேட்டரில் பாருங்கள். தமிழ் டப்புடைய தேட்டரில் ரன் ஆகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்ட்டில் 2 கீ எடுத்திருப்பாரு. அந்த 2 கீயை கனெக்ட் பண்ணிட்டு சோர்ஸ் கோடுக்கான 2 மெட்டீரியல் இருக்கும். ஒரு மெட்டீரியல் ஆல்ரெடி வந்து நம்ம லூத்தர் செஞ்சுருப்பாரு. இன்னொரு மெட்டீரியல் வந்து அண்டர் வாட்டருக்கு அடியில் இருக்கும். அதை கீயை போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த என்டிடி எங்கே இருக்கோ அங்கே வச்சு அந்த டிவைஸ் 2 டிவைஸை வச்சு ஆக்டிவேட் பண்ணி இதை ஃபுல்லாகவே டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இருக்கும் என்டிடியை. அதான் படத்தோட ஒன்லைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸோட ஃபைனல் எம்ஐ படம். ஸோ அதுக்காகவே பார்த்தாகணும்னு சொல்லிட்டு தேட்டரில் போய் பார்த்துட்டேன். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே சொல்லலாம். 62 வயசுலேயும் என்னென்னா பேராசூட்லேருந்து எகிரி குதிக்கிறாரு, ஹெலிகாப்டரில் தொங்குறாரு. அதை தவிர்த்து அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் வந்து நடிச்சிருக்காரு. எல்லாமே வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுலாம் பெரிய விஷயம், பாராட்டி ஆகணும். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அவரோட எஃபர்ட், ஆக்டிங் எல்லாத்தையும் பாராட்டி ஆகணும். நல்லா பண்ணியிருந்தார் நம்ம டாம் க்ரூஸ் வந்து. ஸோ நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டண்ட் எல்லாமே இந்த வயசுலேயும் பண்ணது வந்து அப்ரிசியேட்டபிள் தான், அதை நான் சொல்லுவேன். படத்தோட பேசிங் மட்டும் கொஞ்சம் மேலே ஏறி 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 இறங்கும். அது உங்களுக்கு செட் ஆகாமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா படத்தோட பேசிங் வந்து மிஷன் இம்பாசிபிள் 7 வந்து ஃபுல்லாகவே பேசிங் அப்பில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்குது. 7 அளவுக்கு ஃபுல் எங்கேஜிங்காக ஒரு பேசிங் வந்து எங்கேயுமே லேக் ஆகாமல் அப்படி போகாமல் இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் அடித்து போகுது கொஞ்சம் கொஞ்சம். அது உங்களுக்கு செட் ஆகாமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேலையும் கொஞ்சம் லேக் இருக்கும். அதான். பட் ஆனால் படத்தோட கனெக்ட் மிஸ் ஆகலை. எனக்கு கனெக்டாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் நான் ஃபோன் எடுக்கலை கையில். படம் நான் ஃபோன் எடுத்துடுவேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நான் ஃபோனே எடுக்காமல் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் சொல்லுவேன். வேறு மேக்கிங்கு, டிஐ ஒர்க்கு, சினிமோட்டோகிராஃபிலாம் யூஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு எப்பவும் போல். அப்புறம் ஹேலியா 12 கேரக்டர் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த பெஞ்சி கேரக்டர் நடிச்சிருந்தாலும் அவர் கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் ஒரு கேரக்டர் வந்து இறந்து போயிருது. என்னென்னு நான் சொல்ல வரல, படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்பிங்கும் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ரொம்ப மோசமாலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. கேட்கும்போது ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஷாட் தான் மெயின் ப்ளஸ்ஸாக சொல்லி ஆகணும். லைக் என்னென்னா அந்த பாம் டிஃப்யூஸ் பண்ணணும், மிசைல் லான்ச் பண்ணாமல் தடுக்கணும். அதே சமயம் 2 டிவைஸ் போட்டு ஆக்டிவேட் பண்ணி அந்த என்டிடியை ஃபுல்லாக காலி பண்ணோம். எல்லாம் வந்து லாஸ்ட் 20 மினிட்ஸ்குள்ளே பண்ணோம். ஒரு ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டே எல்லாமே பண்ணுவார் டாம் க்ரூஸு. அதே தவிர ஹேலியா 12ம் பெஞ்சியும் அந்த கேரக்டர் 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே அது ஒரு மாதிரி கனெக்டாகவே போயிட்டு இருந்தது லாஸ்ட் 20 மினிட்ஸு. அப்புறம் அந்த ரஷ்யாவில் வந்து ஒரு சின்ன இது இருக்கும், ஃபைட் இருக்கும். அது வந்து நல்லாயிருக்கும் நம்ம டாம் க்ரூஸ்க்கு. அதுவும் பாருங்கள். ஸ்டார்டிங் ஒரு கொரியோகிராஃபி இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்னா அந்த என்டிடி தவிர்த்து அந்த கேப்ரியல்னு ஒரு வில்ல வருவான். அவன் கேரக்டர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதிருக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. அதே மாதிரி மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 1 பார்ட் 3யோட ஒரு சின்ன கனெக்ட் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பழைய பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. படத்தோட பேசிங்க டிஸ்டர்ப் பண்ணாது உங்களுக்கு. அது வந்து ஒரு சின்ன கனெக்ட் மாதிரி வந்துட்டு போயிடும். அதுதான் நான் சொல்லுவேன். ஓவராலாக படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். மிஷன் இம்பாசிபிள் ஃபேனாக இருந்தால் இந்த படம் தாராளமாக போய் பாருங்கள். இதோட முடியுது. மிஷன் இம்பாசிபிள் 7 அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் படம் கண்டிப்பாக.